يا ولي الله سلام عليك. இந்த கஷஃப் முஷாதா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி ஜிக்கருக்கு யாருக்காவது தாவத் கொடுக்கலாம். கஷஃப் முஷாதெல்லாம் கிடைக்கும் இந்த ஜிக்கர் மூலமாக அப்படின்னு கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். அதனுடைய ஷரத்துக்கு கட்டுப்பட்டால் ஏன் கிடைக்காது? சில அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடை மீறணும் அப்படின்னும்போது அது கிடைக்காது. நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் உலகத்தோட எல்லார் கூடயும் உட்காந்து பழகிறோம், போகிறோம், இல்லை பலவித பொல்யூஷன் உள்ள ஜனங்களோடையும் பழகிறோம், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம். பொல்யூஷன் வந்து கல்வியில் பட ஆரம்பிக்கும் போது அதனுடைய தன்மையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குது. திக்ரு செய்கிறோம், வக்தில் செய்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் பொல்யூஷன் கல்வியில் படும்போது என்ன ஆகுது? அது தன்மை மாறுதான் செய்யும். அது ஜிக்கர் செய்யும்போது சில டைம் கண்ணு திறக்கலாமா? ஜிக்ரு செய்கிறவங்க கண்ணை திறக்கக்கூடாது. ஜிக்ரை கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அதை நடத்துகிறவர் வந்து டைமு என்ன அவரும் கண்ணை மூடிட்டு இருந்தாருனாக்கா மகரிப் பிறகு ஆரம்பித்தா காலைல தஹஜ்ஜுத் தான் கண்ணை திறப்பார். அதனால் அவருக்கு கண்ணை திறக்க வேண்டியது அவசியம். டைமை பார்க்க வேண்டியது இல்லை, நிற்கணும். அந்த எண்ணத்தில் அவருக்கு கண்ணை திறக்க பர்மிஷன் உண்டு. சாதாரண மற்ற அதை பின்பற்றக்கூடியவர், அதாவது ஒருத்தரை பின்பற்றி நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போது முன்னால் போகிறவரை கண்ணை திறந்து இருக்கிறது நல்லது. பள்ளத்தையும் மேடையும் சகதியையும் முள்ளையும் அவர் பார்த்து போகணும். பின்னால் உள்ளவங்க கண்ணை திறக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, இவர் எங்கேயும் கீழே நம்ம தள்ள மாட்டாருன்னு. அதனால் அவங்க கண்ணை மூடி இருக்கிறது சரி, முன்னால் உள்ளவர் கள்ள மூடி இருக்கிறது சரி. ஜிக்கர் செஞ்சுட்டு இருக்கும்போது அழுகை வந்தால் என்ன பண்ணும்? அதாவது என்னுடைய ஆரம்ப காலமெல்லாம் அப்படி தான். ஜிக்ர் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னும்போது கண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடும். மொராக்காவா செய்யும் போதும் கண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடும். மனித அந்த வாழ்க்கையில் உள்ள பல சம்பவங்கள், பல அல்லாஹ் வந்து சில சமயத்தில் வந்து இந்த வழிமுறையில் கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படின்போது சில கஷ்டங்களை கொடுக்கறது, சில நோய்களை கொடுக்கறது, சில சிக்கல்களை கொடுக்கறது, சில மோசமான மனிதர்களுடைய நெருக்கத்தில் உட்கார வைக்கிறது. அப்போ மனசு வந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் தாங்கி வந்து அழ ஆரம்பிச்சிடும். அதனால் அழுவுங்கிறது சரிதானே. துவா கேட்கும்போது அழுவுங்கிறது சரிதான், திக்ர் செய்யும்போது அழுவுறதுங்கிறது சரிதான். யாரும் கண்ணீர் வருது வருதா? சில சாத்திகள் பாருங்கள் சொல்லணும். அஜித், நம்ம ஷேக்கை வந்து மினிமம் எவ்வளோ நாளில் மறுபடியும் மீட் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ நாளுக்குள்ளே மீட் பண்ணலன்னா அவங்களுடைய கைஃபியத் மாறிடும். ஏன்னா அஜய் ஷேக் சொல்லுவாங்க அடிக்கடி 3 வாரத்துக்கு மேலே என்னுடைய ஷேக்கை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்வத்தை வச்சு தானே. ஆர்வங்கிறது நேசத்தோட தன்மை. அது நேசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சந்திப்பு அதிகமாக இருக்கும். நேசம் இல்லை அப்படின்னும்போது சந்திப்பு இருக்காது. ஆனால் அந்த நேசத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மேலும் வந்து அதிர ஷேக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அதாவது சாத்திகள்கிட்ட வந்து ஜிக்ரு செய்யக்கூடிய தன்மை, ஷரியத்தை பின்பற்றி தொழக்கூடிய தன்மை, சரியான முறையில் தஹஜத்தோ மற்ற இஷ்ராக்கு துஹா அவாபினோட தொழக்கூடிய தன்மை எல்லாமே இருந்தாக்க விட சாத்திங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கல் வாங்குதல்ல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. அதில் ஷேக் குறிப்பிட்டாங்க. ஏன்னா சமயத்தில் சிலர்கிட்ட கொடுத்து சிலர்கிட்ட பணம் கொடுத்து வரல அப்படின்னாக்கா உடனே ஷேக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இன்னார் கொடுத்தாங்க அவர் கொடுக்கல அப்படின்னு. அப்போ நான் ஒரு பயானில் இருந்தேன். அப்போ கொடுத்தாங்க, நீங்கள் என்ன கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டால் கொடுத்தீங்க, என்கிட்ட கேட்டு கொடுக்கல, இப்போ வந்து வரலன்னு ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? நீங்களே அந்த பிரச்சனையை தீர்த்துங்க. அதனால் ஏன்னா திக்ரு சாத்திகள்கிட்ட வந்து பணம் கொடுக்கல் வாங்கல யார்கிட்டையாச்சும் அந்த சமயத்தில் வரல அப்படின்னாக்கா அவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுது. சமயத்தில் திக்ரை விட்டே தூரமாகக்கூடிய தன்மையும் ஏற்பட்டு போகுது. அதே சமயத்தில் திக்ரோட சாத்திகள் இடையில பெண்ணு கொடுக்கறது எடுக்கிறதும் கூடாதுன்றார். காரணம் பெண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுலேயே சமயத்தில் வந்து சில முரண்பாடுகள் பெண்ணோட தன்மையிலோ இல்லை மாப்பிடைய தன்மையோ ஏற்பட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னும் போது அதனுடைய தாக்கம் சில்சிலா மேலே பாயும். ஜிக்கரை விட்டு கொஞ்சம் தூரமாகக்கூடிய தன்மை ஏற்படும்.
அப்படி ஏற்பட்டிருக்கு, நம்ம பார்த்தோம், கண்ணாலே பார்த்தோம். அதனால் இது ரெண்டுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கலாங்கிறது. என்னைக்காச்சும் பிரச்சனை ஏற்படும் போது விட்டு விலகுனா அவர் வந்து கடையை மட்டும் விட்டா போவார், சில்சிலாவட்டையும் போவார். அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் தெளிவாக உதவணும். அப்படின்னும் போது நம்ம முதல்ல ஒரு உஸ்தா இருந்தார் எனக்கு, அவர் சொல்லுவார், கொடுக்கணும் அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா கொடுத்துருங்க, திரும்பி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. திரும்பி வாங்கணுன்ற என்ன நிலையில் அவருக்கு தர முடியாத நிலை இருந்துச்சுனாக்கா அந்த டைமை சொல்ல 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 நமக்கு பாதிப்பு ஏற்படும். கொடுத்துருங்க, முழுசாக கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க படுத்துட்டு ஒரு எங்கேயோ வெளியே இடத்துல படுத்துருந்தாங்க. ஒரு திருடன் என்ன பண்ணால் அவர் தலப்பா கொட்டிட்டு ஓட ஆரம்பித்தான். மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி தலையில் ஏதோ பட்டாமா இருக்கும், ஏஞ்சி பார்க்குறாங்க, தலப்பா இல்லை. எடுத்துகிட்டு ஓடுறவனை பார்த்து கொடுத்துறாங்க. நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. இல்லாட்டி நாள் முழுவதும் வந்து வணக்கத்துக்கு வந்து அது இடைஞ்சலாக இருக்க, தலப்பா போச்சு. அதனால் யாருக்கும் வந்து உதவி செய்யணும் அப்படின்னும் போது முழுசாக உதவி செஞ்சிட வேண்டியது. கடங்கிற நிலைமையில் என்ன ஆகும் அப்படின்னும் போது வாக்குறுதி. மனிதர்கள்ட்ட வாக்குறுதி வந்து நிலையாக காப்பாற்றப்படுறதுங்கிறது ரொம்ப சிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் இதை குறிப்பிட்டாங்க. முனாஃபிக்கோட 3 அடையாளங்களில் முக்கியமான அடையாளம் அது. வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற மாட்டான், சொன்னால் போய் சொல்லுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், அமானத்திலே மோசடி செய்வான். அமானத்தை உருதுல சொன்னால் அந்த வார்த்தை அமானத்தில் கயானத்தை செய்வான். இந்த 3 இருக்குது அப்படின்னும் போது இப்போ சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது வெளியில் பார்த்தா தோற்றங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். கடன் கொடுத்தா வராது, மற்ற எல்லா செய்திகளையும் வாக்குறுதி கொடுத்தா அந்த நேரத்துக்கு வர மாட்டாங்க. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுங்கிறது. தசவுப்புங்கிறது என்ன, வேறு திக்ரு செஞ்சுட்டான் போகணும், அந்த திக்ரில் கலந்துக்கிட்டான் போகணும், படித்தரம் கிடைக்குது அப்படின்னு அதெல்லாம் செய்யக்கூடாது. மேலும் வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை வந்து கீழ்த்தரமாக பேசுறது, புகார் சொல்கிறது, அவருடைய நடத்தையை மட்டமாக நினைக்கிறதும் வேணாம். நான் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், சில்சிலாவில் யாரோ எழுதியிருந்தாங்க, ஒருத்தர் வந்து ஷேக்கையோ மற்றவங்களையோ வந்து தரக்கரோ வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாருனாக்கா அவர் கீழே விழுந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். சரியான மனிதர் யார் அப்படின்னாக்கா அடுத்தவர்கள் குறைகளை திரை போட்டு மறைக்கிறவர் தான். அப்போ இந்த தன்மைகள்லாம் அந்த மனிதர்களிடத்தில் ஏற்பட ஆரம்பிக்கணும். குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, அது ஷேக்கிட்டையும் ஏற்படலாம், மாணவர்களிடத்துலையும் ஏற்படலாம். உடனே அதை பகிரங்கப்படுத்தி மக்களுக்கு விட்டு இந்த மாதிரி பார்த்தா நம்மளெல்லாம் என்னென்னமோ நினைச்சோம். ஏன் இப்போ தவறு ஏற்படாதா? தவறு ஏற்பட தான் செய்யும். அப்போ தவறே ஏற்படாதுனாக்கா எல்லாம் தௌபாவோட கதவை திறந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூடி இருக்கணுமே. மனிதர்கள் தவறு சமயத்தில் வந்து தவறுகளை பார்த்தா கூட நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்ட்டு எவ்வளோ பேர் இப்போ அந்த மாதிரி போயிருக்காங்க. ஆனால் இட்டுக்கட்டி மிகப்பெரிய அளவில் பழிகளை சுமத்தி இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப மிகப்பெரிய குற்றங்கள் இது. அதனால தான் வார்த்தைகளை குறைச்சிக்கணும், மற்றவர்களை பற்றி புகார்களை குறைச்சிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க, மற்றவர்களை பற்றி புகார்களை என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. நான் அந்த மனிதர் என்கிட்ட வரும்போது நான் அந்த புகாரை அடிப்படையில் வச்சு தான் அவரை பார்க்க வேண்டியது, பொய்யோ உண்மையோ. அதனால் நேசம் அதிகமானோம் அப்படின்னும் போது இந்த வந்து நம்ம எல்லாரும் எடை போடுறோம். அந்த கஷ்பை பற்றி கேட்டீங்க, கஷ்பு உள்ளவங்க பெரும்பாலான ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது மற்றவங்களை எடை போட ஆரம்பிப்பாங்க. அது நம்மளுடைய இந்த உஸ்தாதுன்னு சொல்லுவார், ஏ ஜோ ஹைனா ஆங்கேன் பந்த் கர்னே வாலே பார்ட்டியா, கண்ணை மூடிட்டு பார்க்குறவங்க எனக்கு சீனத்தோட சவுடா ஹை, இவங்களுடைய நெஞ்சு கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஏன்னா அவங்க மற்றவங்களை பார்க்குறோம் அப்படின்ற நிலைமையில். அதனால தான் சில்சிலாவில் வந்து ஷேஃபோட அனுமதி இல்லாமல் எதையும் பார்க்கக்கூடாது, கபரில் வந்து உள்ளே எட்டி பார்க்கக்கூடாது, மற்றவங்களோட இதயங்களில் எட்டி பார்க்கக்கூடாது, மற்றவங்களோட குறையில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்போது
ஷேக்கோட அனுமதியோடு அந்த கஷ்பு தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்போது அவருடைய கஷ்பு பராமரிக்கப்படுது. இல்லைன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் என்ன ஆகுது, அது செலப்பாயிடும். பெரும்பாலானவர்கள் கஷ்பு இல்லைனாக்கா அல்லாவுக்கு நன்றி செலுத்தின வழியில் கஷ்புக்காக ஜிக்ர் செய்கிறது, கஷ்பு இன்றைக்கி கிடைக்கும் நாளை கிடைக்கும் ஜிக்ர் செய்கிறது. ஒரு விஷயத்துக்கு பகரமாக அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்றும் கொடுக்க மாட்டான்னா என்ன? கஷ்பு உள்ளவங்களுக்கு எப்படி வந்து உலகத்தில் தௌலத்தை கொடுத்து கேள்வி கேட்குறானோ, அதே மாதிரி கஷ்புக்கும் என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன செஞ்சீங்க, இப்படி சொன்னீங்க, இது சரி இது சரியில்லை அப்படிங்கிற நிலையிலும் கேள்விகள் உண்டு. ஏன் இதையும் அள்ளணும்? அதெல்லாம் நாம் சரியான மனுஷனாக வாழ்ந்தாலே போதும். அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு அடக்கமான ஒரு ஒழுக்கமான அடியானா வாழ்ந்தால் போதும். சிலருக்கு கஷ்புகள் இல்லாட்டி கூட கனவுகளில் பல விஷயங்களை காட்டத்தான் செய்கிறான், எவ்வளோ விஷயத்தை காட்டத்தான் செய்கிறான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் ஒரு குவாலிட்டி. இது ஜிக்ர் செய்யும்போது நல்லா நறுமணம் வருது. சில டைமில் நறுமணம் வருது அப்படின்னும்போது மலக்குகள் தன்மையிலையும் கூட இருக்கலாம், சமயத்தில் ஜின்கள்டையும் வரும். ஜின்கள் வருதுனாக்கா முதல்ல நறுமணத்தை அனுப்போம், அப்புறம் உள்ள வரதான் நினைக்கலாம். அது அப்படின்னாக்கா அது பேசிக்கலி சாக்கடை. ஆனால் எப்படி நம்ம உடம்பு சாக்கடை, வெளியில் வந்து அத்தரை பூசுகிறோம், அது மாதிரி அது ஒரு சாக்கடை முதல்ல அத்தரை அனுப்போம், அதுக்கப்புறம் உள்ளே வரும். அந்த திக்ரில் எப்படின்னாக்கா ஒரு நிம்மதியில்லா தன்மமும் முள்ளு குத்துற மாதிரி ஒரு தன்மை, எலக்ட்ரிக் ஷாக்கு மாதிரி தன்மை ஏற்படும். இது ஜிக்ர் செய்யும்போது மற்றவங்களுக்கு மனசில் ஹூங்கிறது அடிக்கலாம். ஏன் மற்றவங்க மனசில் அடிக்கணும்? நம்மளை சுத்தம் செய்கிறது தானே நம்ம உட்காடுறோம். அவங்கள சுத்தம் செய்ய போகிறாங்க, மற்றவங்க பிள்ளை நம்ம அடிக்கணும். மேலும் வந்து ஒருத்தரை சந்திக்கும்போது பேசும்போது சாத்தியங்கள்கிட்ட கூட பலர்கிட்ட அந்த குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. கழுத்தை சொரியிறது, காது பக்கம் சொரியிறது, இப்படி சொரியிறது, இதெல்லாம் தவறான பழக்கங்கள். ஒரு மஜ்லிஸ் அதப் அப்படின்னாக்கா இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு அதவோட சந்திக்கிறது பேசுறதுங்கிறது தான் சரி. அது ஜிக்கரில் உட்காரும்போது ஷேக் கூட நெருங்கி உட்கார்றது சில பேர் விரும்புவாங்க, கொஞ்சம் தூரமாக உட்காரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எது சரி? ஷேக் இங்கேன்னு வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்தில் மனாராவில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இங்கே ஜிக்ர் செய்யலையா? பலன் கிடைக்கலையா? பலன் கிடைக்கத்தானே செய்யுது. கிட்ட உட்காரதுனால போகிறதுனால ஒன்றுமே கிடையாது. கிட்ட உட்காருதுங்கிறது சரிதான். அது நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். சில ஜனங்கள் வந்து அபுதாபிலையும் சரி மற்ற கிட்ட போய் உட்காந்துக்குவாங்க, பின்னால் போய் உட்காந்துக்குவாங்க. அவங்களுடைய தன்மையில் வந்து அந்த நடவடிக்கைகளில் வந்து குவாலிட்டி வரல அப்படின்னும்போது எவ்வளோ கிட்ட உட்காந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்க நானாக தான் இருப்பேன் அப்படின்னாக்கா எவ்வளோ கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ சரியான முறையில் அதுலேருந்து அவங்க ஜெசப் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் தப்பு இல்லை. ஆனால் பெறக்கூடிய அன்மாராத்தில் அவங்கள்ட்ட என்ன பலன் ஏற்படுது, தன்னை எந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டாங்கங்கிறது தான் முக்கியம். தன்னை மாற்றிக்கணுங்கிறது தானே நோக்கம். அப்படி இதில் வந்து மாறல அப்படின்னாக்கா வெளியில் ஜாகிரான கூட்டங்களும் இதை விட மேலாச்சு. பாத்தினோட வளர்ச்சி, அந்த ஆள் மனதோட தன்மையோடைய மாற்றங்கள் தான் மாற்றமே வழியில், வெளியரங்க மாற்றங்கள் மாற்றம் இல்லை. ஏன்னா செடிக்கு வந்து புத்துணர்வுங்கிறது கீழே உள்ள வேர்கள் மூலமாக தான் கிடைக்கிது வழியில். வெளியில் உள்ள தோற்றம் மட்டும் போதுமானது. அப்போ வேருக்கு தண்ணி பாயலைனாக்கா என்ன? அதே தான் கல்வியில் வந்து அந்த அல்லாவுடைய திக்ரோட ஒளி பாயலை அப்படின்னும் போது ரூஹோட பலம் இல்லை, ரூஹோட வளர்ச்சியும் இல்லை. இவங்களால சரியத்தையும் பின்பற்றவும் முடியாது. ஜிக்கரில் தூக்கம் வந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கா தூக்கம் வருது? எல்லாருக்கும் தான் தூக்கம் வருது. எல்லோரும் தூக்கம் வருது. வண்டியில் போகிற மாதிரி தான், பிரயாணிக்கிற மாதிரி தான். தலையை ஆட்டும்போது உடம்பு ஆட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா தூக்கம் வருதா? இது ஃபோர்ஸாக பண்ணணும். இப்போ என்ன மாதிரி நோயில் தள்ளப்பட்டு நோயிலே விழுந்து கிடக்கிற எனக்கு வந்தால் பரவாயில்ல, ஆனால் வாலிபர்கள்ட்ட தூக்கம் வந்தால் என்ன பண்ணுறது? வாலிப நிலைமையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செஞ்ச ஜிக்கர்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஆனால் வாலிபத்தில் தூக்கம் வர்றதுங்கிறது கூடாது.
அந்த ஃபோர்ஸ் ஜிக்கர் இருக்குது அப்படின்னும் போது ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஹராரத் அதிகமான தூக்கம் எப்படி வரும்? வராது. அது காரணம் வந்து இவங்க சரியாக முந்தின இரவு தூங்கி இருக்க மாட்டாங்க, இல்லை தூக்கத்துக்கு வந்து நேரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்றும் கடுமையான உழைப்பு, இடைவிடாத உழைப்பு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னும் போது தூக்கம் வந்துடும். அதிகமாக தூங்குறவங்களுக்கும் தூக்கம் வரும், ரொம்ப குறைவாக தூங்குறவங்களுக்கும் தூக்கம் வரும். தூங்கியே பழக்கப்பட்டிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் படுக்கிறது, தூக்கம் தான் வரும். ஹசரத் முராக்கபா ரோஸா அத்தஹரில் என்ன துரூத் ஷரீஃப் அதிகமாக படிக்கணும்? சில்சிலாவுடைய இதுதான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது நபியில் அமீன். ஆனால் இந்த துரத இப்ராஹிம்ங்கிறது தான் சரி. மஸ்ஜித் நபியில் அமரும்போது துரத இப்ராஹிம்ங்கிறது தான் சரி. எவ்வளோ நேரம் மஸ்ஜித் நபியில் எவ்வளோ நேரம் அதிக நேரம்? எல்லாத்துலேயுமே அந்த மனிதருடைய தன்மை எவ்வளோ, அந்த மனிதருக்கு நேரம் இருக்கோ அந்த மனிதரை வந்து டிவைட் பண்ணிட வேண்டியது. லத்தாயிஃபுக்கு இவ்வளோ, மொராக்காபா கூட டிவைட் பண்ணிட்டு அந்த திக்ரு செய்ய வேண்டியது. இப்போ நம்ம வந்து இங்கே செய்யக்கூடிய திக்ருங்கிறது மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம், 1 மணி நேரம் திக்ரு செய்கிறோம். லத்தாயிஃபுகளில் எல்லா லத்தீஃபாவில் 5 லத்தீஃபாவில் 10 நிமிஷம் செய்கிறோம், 6வது 7வது 5 நிமிஷம் செய்கிறோம், 1 மணி நேரம் ஆகிடுது. முராக்கபாக்களில் வந்து 20 நிமிஷம் முராக்கபா செய்கிறோம். இது ரொம்ப ஷார்ட். இது மேலே நம்ம எல்லா முராக்கபாக்களுக்கும் சொல்கிறதும் இல்லை. மக்களுக்கு வந்து எல்லா முராக்கபாக்களுடைய நாலெட்ஜும் இல்லை, அதை பற்றி விரிவாக்கம் அவங்களுக்கு வந்து தெரியுதும் இல்லை, நேரத்தை ஒதுக்கிறதும் இல்லை. கிதாபுகளில் அதனுடைய ஆழத்தை படிச்சுட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்றதும் இல்லை. பெரும்பாலான ஜனங்க இங்கே வந்தோம் அப்படின்போது அந்த மூலையில் இந்த மூலையில் உட்காந்து உலக சம்பவனை தான் பேசியிருக்கிறாங்க வழியில். இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். என்ன சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே வந்தோமோ அந்த சப்ஜெக்டில் இருக்கணும். என் வீட்டில் எப்படியும் இருந்துட்டு போகிறாங்க, நான் வந்தது இங்கே நோக்கம் என்ன? ஃபுட்பால் மைதானத்தில் வந்துட்டு கிரிக்கெட் பற்றியாக பேசிகிட்டு இருக்க முடியும்? எப்படி கோல் போடலாம், எப்படி வந்து கேட்ச் பண்ணலாங்கிறது தானே பேசணும். அந்த லத்தாயிஃப் செய்யும்போது வர வெளிச்சம் வந்து ஷேக் மூலமாக வருதா, இல்லை அம்பியாக்கள் மூலமாக வருதா, இல்லை மகாமத்துலேருந்து வருதா? மகாமாத்துலேருந்து வராது. ஷஜராவில் உள்ள பெரியார்கள், மஸ்ஜித் நபியில் உள்ள நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக ஒரு அந்த சீனாபை சீனான்னு சொல்லக்கூடிய ஒரு இதயத்திலும் அது பாஞ்சு நம்ம கல்வியில் வருது. ஆமிலுக்கும் காமிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இப்போ தான் ஜனங்க ஆமிலே காமில்னு சொல்லிக்கிறாங்களே. காமிலுங்கிறது முழுமையானது, ஆமிலுங்கிறது அமல் செய்யக்கூடியவர். இப்போ அந்த அமல் செய்யவர் தன்னை வந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், நான் முழுமையாக எல்லா வேலையும் செய்கிறேன், என்ன அளவுக்கு யாரும் குவாலிட்டி உள்ள இங்கே பார்க்க முடியாதுன்னா அவர் தன்னை ஆமில்னு சொல்லிக்குவார், ஆமில காமில்னு சொல்லிக்குவார். காமில் யாரும் ஆவறதில்லை. எந்த காலத்துலேயும் கல்விங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எந்த கல்வியிலையும் யாரும் முழுமை அடைஞ்சதில்லை. காமில் யார்? சும்மா வீணான பெருமை உள்ள வார்த்தைகள் அதெல்லாம். அறிவு, அன்பு, தசவுக்கு என்ன தேவை, எதற்கு தேவை? அறிவா? அறிவு உலகத்தில் வாழறதுக்கு அறிவு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தான் இதில் ஒரு பகுதி. அறிவு மனிதனில் வந்து உலகத்தில் செயல்படலாம் அப்படின்னும் போது அவனை திவானான்லாம் சொல்கிறான். மென்டல் அப்செட் ஆகிடுது, மென்டல் டிசார்டர் ஆகிடுறது, எதனா ஒரு அதுக்குள்ளே அழகான நேரம் சூரத்துல் முஸ்ஸம்மில் அல்லாஹ் குறிப்பிட்டது தான். வரத்தில் குரான தர்த்தீலா எப்போ குறிப்பிடுறான்? 3வது ஜாமத்துக்கு பிறகு இப்போ அந்த திக்ரு செய்கிறது, தாஜியா தொழுவது, அந்த திலாவத், அது எல்லாமே வந்துடுதால. அதனால்தான் அதெல்லாம் அவங்க குறிப்பிட்றான். இன்னும் பின்னஹாரி சபகன் தவில அவங்களுக்கு பகல் முழுவதும் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு. அப்போது இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரங்கிறது காலம் தான். எல்லா நாடுகள்லேயும் அப்படி தான். காலையில் எல்லா ஜனங்களும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் 9-10 ஆகிடுச்சுன்னா பிஸி ஆகிடுது. நைட்டு திரும்பி வரும்போது அவங்களால எதையும் செய்ய முடியறதில்ல. 4 பருக்கி சாப்பிட்டுட்டு உடனே படுக்கத்தான் சொல்லுது. அப்படி இல்லை, அவர் அப்போ உட்காந்து குரான் ஓதுறதோ போகிறதோ மற்றதெல்லாம் செய்யறது கொஞ்சம் சிரமம். வெளியில் சுற்றிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் அலுப்போட தானே மனிதன் வர்றான், என்ன செய்ய முடியும்? அதனால் அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சிகளை முழுமையாக ஈடுபாடோடு செய்யுங்க. அதபாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தைகளை, தேவையுள்ள வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. யாரை பற்றியும் ஃபசாது பண்ணாமல் இருங்க.
ஏன்னா எல்லா வார்த்தைகளும் கணக்கிடப்படுது, எல்லா வார்த்தைகளும் பதிவேட்டில் எழுதப்படுது. அன்றைக்கி வந்து நான் இதை பேசலை அதை பேசலைன்னு சொல்லவும் முடியாது. வக்திமாலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைக்கி எல்லாமே சாட்சி சொல்லும். மனிதன் கேட்பேன், என்ன என் உடம்புல நீங்கள் எனக்கே எதிராக சாட்சி சொல்கிறீங்களே? உடம்புல உள்ளதாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தானே. நாங்கள் அல்லாஹ்க்கு எதிராக ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் வீராப்பு வேணாம். என்னால் இதை செய்ய முடியாது, நம்மளாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்தில் அன்போடு இருக்கிறது போகிறது. நீங்கள் ஜிக்ர் செய்கிறீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு என்னங்க பெரிய மாற்றமாக இருக்க, என்ன செய்கிறேன்னு கேட்கணும். பாருங்கள், ஜிக்ர் செய்கிறேங்கிறாரு, தொழுவுறேங்கிறாரு, பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? காசு கொடுத்தா வரவே வராது இந்த ஆள்கிட்ட. இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னும் போது யாருக்கு அவமரியாதை? சில்சிலாவுக்கு அவமரியாதை, இதனுடைய வழி இப்போ தாலீம் தர்பியத்துக்கு அவமரியாதை. இந்த ஆள் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கானா, இந்த ஆள் ஷேக் இதை விட பெரிய ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கும். சர்டிஃபிகேட் கிடச்சிடும், என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னாங்க? ஒழுக்கம் உயிரினும் மேம்படும், ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்கத்தை பேணறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மெல்லாம் ஒரு பெரிய ஒரு திறமசாலிங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ இவர் ஆரம்பத்தில் கேட்டார் இல்லையா, சூஃபியாக்கள் ரொம்ப அறிவுஜீவிகள், அவங்க வந்து சாதனையாளர்கள் அப்படின்னு. இஸ்லாத்தை அவங்க ஒரு இடத்துலேருந்து இதயத்தில் பெற்று இன்னொரு இடத்துல இஸ்லாத்தை போதிச்சாங்க. அவங்க செஞ்ச மிகப்பெரிய உத்தமமான ஒரு வேலை. அல்லாஹ் இந்த மாதிரி சூஃபியாக்கிட்ட மிகப்பெரிய வேலைகளை வாங்கினான். நேற்று கூட ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது மௌலானா பெரிய ஒரு ஆலிம் ஜமியத்துல் உலமாக்கு மெய்னுதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலே நாங்கள் நிறைய அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இஸ்லாம் தான் அமன், சரியான வழிமுறைக்கு சாந்தி சமாதானத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனால் மெய்னுதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டவர் எந்த அமல்கள் மூலமாக இவங்கெல்லாம் பிரபலமாக உள்ளவங்க, மெய்னுதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரை குறிப்பிட்டார், நிசாமுல் அவுலியா பேரை குறிப்பிட்டார். இப்படி பல பெரியார்களை குறிப்பிடும்போது அவங்க எந்த வழிமுறையில் எந்த அவங்க அமல் செஞ்சு இவங்கெல்லாம் பிரபலமாக இருக்காங்க, அந்த வழிமுறையை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே, பேரை குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன வெறும் தொழுகையிலே இதெல்லாம் அடைஞ்சாங்க. அதனால் நமக்கு தொழுகை இருக்குது, அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்குது, அதன் மூலமாக ஒரு ஒழுக்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது, ரூஹுக்கு நமக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் கிடைக்குது. அப்படின்னும் போது அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருப்பீங்களோ, மக்களுக்கு யார் சட்டம் பிடிச்சி நீங்கள் வாங்கன்னு சொல்லாமலே எனக்கும் இதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி மக்கள் ஆர்வப்பட வைக்கணும். ஹைதராபாத்தில் ஒருத்தர் கேட்டார், என்ன நீங்கள் பெருசாக என்ன பண்ணுறீங்க? அதே தான் அபுதாபிலையும் ஒருத்தர் கேட்டார், என்ன ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இப்போ என்னென்னமோ பேசுகிறீங்க, போகிறீங்க, தலையாட்டுறீங்க. நாங்கள் செய்கிறது பெரிய வேலை, உலகம் வச்சோட நாங்கள் வேலை செய்யணும். இதுக்கு என்ன சொல்கிறது? ஒன்றா நம்பர் திமிர் இல்லை, அகம்பாத்தோட உச்சம். நம்ம செய்கிறது எந்த கணக்குலையும் சேராது, அவங்க செய்கிறது எல்லா கணக்குலையும் சேரும். இந்த அகம்பாவத்தை தான் எல்லாம் விட்டு விலக சொல்கிறான். ஆனால் நான் அந்த திமிர முதல்ல ஒழிங்க. நீங்கள் வணங்குற மாதிரி தோற்றத்தை வச்சுருக்கிறீங்களே ஒழியில் உங்கள்கிட்ட நானுங்கிறது போகலையே. அப்போ அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்றுக்க முடியும்? நானுங்கிறான் அவன் பார்க்கவே விரும்ப மாட்டானே. அவன் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? வெளியில் போ, யஹ்ருஜு மின்ஹா. ஷைத்தான் அல்லாஹ் என்ன குறிப்பிடுறான்? அந்த ஹைரன் குறிப்பிட்டானே யஹ்ருஜு மின்ஹா மஸ்மூமன் வ மத்ஹூரா இன்ன அலைக லானத்தி இலா யௌமித்தீன். கியாமத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய லானத்து இருக்கும். அனாங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பப்படிய, அனாவை அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறது தான் தசவம்.
இது ஒழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நீங்கள் சைதா செய்யுங்க, ருக்கு செய்யுங்க. அதை ஒழிக்காமல் கல்வியில் குடிக்க வச்சுக்கிட்டு ஹம்சாத்து ஷைத்தானுக்கு நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உணவை, இந்த வணக்கத்துக்கு பேர் என்ன? இந்த வணக்கத்துக்கு பேர் வணக்கம் இல்லை, ஷைத்தானோட சேர்ந்து கும்மி அடிக்கிறது அவட ஒரு அடையாளம் தான். அல்லாஹ் இந்த இஸ்திமாவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு, இந்த மாதிரி சில செய்திகளை சொல்கிறதுக்கு எனக்கும் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பளித்ததுக்கு, மக்களை வந்து ஒரு தடவையும் அதிகமாக திரட்டி கூட்டிகிட்டு வர சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் தனித்தனியாக அவங்க வர்றதே பெரும்பாடாக இருக்குது. எவ்வளோ அரிசி போடலாம், எவ்வளோ உப்பு போடலாங்கிறதே திணறிக்கிட்டு வந்து மதியான சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இதுக்கு முந்தின இஸ்திமாலாம் நடத்தும்போது 100, 140 பேர் போய் இப்போ 100ங்கிறது போச்சு, 40 தான் இருக்குது. இப்போ இது பேர் வளர்ச்சியா? அது ஏன் இப்படி வந்து தேய்பெறையாக இருக்குங்கிறது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி செய்யுங்க, நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த வல்லஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ருங்கிற சூறாவை யாரோ ஒரு கம்பெனிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. நல்லதை ஏவி தீயதை விட்டு விலக்கி வையுங்கள் அப்படின்னு. தீயது தன்னுடைய கல்விலேருந்தே வெளியில் போகல, மக்களிடத்தில் எப்படி போக வைக்க முடியும்? அதை விளங்காத ஜனங்க. கல்வை பரிசுத்தப்படுத்துறதுங்கிறது தான் தீயதை வெளியேற்றுறதுக்கு சமம். அதனால் முயற்சி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னுடைய இந்த உங்களுடைய தொடர்பையும் அல்லாஹ் மேலும் மேலும் பலப்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா வலியுல்லாஹ் சலாமுன் அலைக்.